இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்குறீங்களா? சோயா கிரேவி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். எல்லாரும் வீடியோ பாருங்கள், லைக் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். உங்களோட இது இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க. இல்லை பேட்ச் தான் பண்ணணும். அப்படி இருக்க சொல்ல இங்குடு இது எனக்கு கம்மி இப்படி நேரத்தை அது அதான சட்டுன்னு பிடிச்சிக்கோங்க. தண்ணியோட போனா அவன் போட்டு போறேன். 2 தான் போட்டான். அன்னைக்கு வாய் எஸ்சி கீழே ஓடிட்டான். அது கவுரா டே சாப்பாடு சேர்த்த போது அள்ளி போடுறா. அள்ளி போடு, மண்ணில் போடு. இல்லை அள்ளி போடுறா. அடுப்பேரியில் போடுறா. தூங்கி போறா. கொஞ்சமாக போடுங்க. போடுமா. உங்க அப்பா கூப்பிடுற மாதிரியே சவுண்ட் கேக்குது. இன்னும் வேக வச்சு கொடுத்துவேன். மசாலா போடு ஃபர்ஸ்ட். மிளகாத்தூள் போடணும். கரம் மசாலா போடு. உருளைக்கிழங்கு, பீன்ஸ் ஏதோ ஒன்று கிரேவி அழுகுறா. கீழே இறக்கி போட்டுருங்க. கீழே இறக்கி போட்டுருங்க. அங்க கொடரா விட்டு போட்டது பார்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாக்கும்போது டெம்ப்டிங்கா இருக்குடா. கிளாசிக் போட 10 ரூபாய்க்கு மிளகா தூள் தருவாங்களா? மசிக்கின்றா சப்புன இருக்கா என் கூட ஊத்றா. தண்ணியே வராது. பேசி சாப்பிட்டேன். அவ்வளோ பெரிய தோசை. நான் ஒத்ததான். அவங்க இவ்வளோ பேசி ஒருத்தவங்க சாப்பிட்டுருந்தவங்க 5 பேர் 10 பேர். நம்ம வந்து இது செய்ய போகிறோம். அப்படியே சும்மா நடந்து போயினே இருந்தேன். லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தா திடீர்னு ஷாக்கு. ஏன்னா இங்கே ஒரு 5 பேர்கிட்ட சாப்பாடு செஞ்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தா மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு நம்ம குழம்பு மாதிரி செய்கிறாங்க. சும்மா பொரியல். என்னதுன்னு கேட்டால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிடா செய்கிறீங்க கேட்டால் ஸ்டவ் இல்லைன்னு கேட்டால் ஸ்டவ் அதெல்லாம் காசு தவிர நாங்கள் நேச்சராக செய்கிறேன் என்று சொன்னாங்க. சரி நாங்களும் ஜாலியாக அப்படியே போயின்னு இருந்தோம். நீங்களும் வாங்க சாப்பிட்லாம், என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லும் போது சரி நாங்கள் ஃப்ரீயாகவே தரோன்னு சொல்லி எங்களை பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. அதனால நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். அவங்க கருத்துக்களை சொல்லுங்க. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா மைக் சோயா இந்தமாரி நாங்கள் வாரம் கூட்டாஞ்சோறு செய்வோம். இது நாங்கள் 7 பேர் மொத்தம் குரூப்பு. மனிஷ், தருண், கோபி, பிரவீன், குட்டி சஞ்சய், மது, விக்கி. இந்த 7 பேர் நாங்கள் 7 பேர் செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். சில நேரத்தில் இல்லாதவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்கணும் ஆசை, பாதி எங்களுக்கு பத்தாது. அதனால் இந்தமாரி நாங்கள் செய்கிறதுனால ஹைஜீனிக்காக நாங்கள் சாப்பிட்றோம். கட்டை எரிச்சு அந்த மாதிரி அத்தை நாங்கள் இங்கே பாதி இடத்துல க்ளீன் பண்ணி இந்தமாதிரி இடத்த க்ளீன் பண்ணி நாங்கள் செய்கிறோம். இதனால் பேர்ட்ஸுக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிடுவோம். எங்கள் டாகுக்கெலாம் வைப்போம். அதனால் நீங்கள் என்னென்னைக்கு தான் செய்வீங்க? இது நாங்கள் சண்டே சமையல் லீவ் விட்டால் செய்வோம். அப்படின்னா தீபாவளி அதெல்லாம் சேர்ந்து கொண்டாடுவோம். போகியானா எல்லாருமே ஒன்றா கூடி நெருப்பத்தி வச்சு பண்டிகை. நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுவீங்க? தீபாவளி பண்டிகை வந்து நாங்கள் எல்லா பட்டாசையும் கலந்தது. நாங்கள் எங்கள் இதான் மாங்காய் மரம், இதான் எங்களுடைய பிளேஸ். இதான் மாங்காய் மரம். பார்த்துக்கோங்க, இவங்க தான் இந்த மாங்காய் மரம் சொன்னாங்க. இந்த பிளேஸில் தான் நாங்கள் எல்லா ஃபெஸ்டிவலும் கொண்டாடுவோம். ஓணம் கூட இங்கே கொண்டாடிருக்கோம். நாங்கள் சும்மா ஓணம் எங்களால் முடிஞ்ச ட்ரெஸ்லாம் போட்டு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு அத்தி தீபாவளிக்கு வந்து எங்கள் பட்டாசு எல்லோரும் பட்டாசு சேர்ந்து ஒன்றா வெடிப்போம். பொங்கலானா பொங்கல் வைப்போம்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட வீடியோ பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை சொல்ல வேண்டும். நீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ பான் ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டப்பால போட்டு செய்ய போறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அங்கிள் சும்மா டெக் அங்கிள் வீடியோ எடுக்கல. வீடியோ இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சண்டே சமையல் தான் பார்க்க போறோம். மீன் மேக்கர் உருளைக்கிழங்குலாம் போட்டு சண்டே சமையல் பார்க்க போறோம். நல்லா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், வாயில் வைக்கவே முடியல, அவ்வளோ சுடு டேஸ்ட். எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இது கொஞ்சோண்டு வச்சதுக்கு அப்போனா நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும், இது சாப்பிட்டு பார்க்கணும். அப்படியே நாக்கில் அப்படி எச்ச ஊறுது எனக்கு. கொஞ்சம் கூட நான் டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது டேஸ்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப சூடாக கொடுத்துட்டு இருக்காரு போல இது. ஆமாம், சரி டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்குங்களா? அல்டிமேட். மேகியில் முட்டை போட்டு செஞ்சால் அந்த மாதிரி இது காய்ஸ். ஓகே ஓகே சூப்பர். கன்ஃபார்ம் நீங்களும் செக் பண்ணி பார்க்கணும். ஒரு நாள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாங்கள் லாஸ்ட்டாக ரெசிபி என்னென்ன போடணும்னு சொல்கிறோம். பாய். போதும்.